அன்னமேன் கைவண்ணம். இன்னைக்கு நாம பார்க்க போறது பாவக்காய் துவையல். இந்த துவையலுக்கு நான் எடுத்துட்டு இருக்கிறது பன்னீர் பாவக்காய். இதை பன்னீர் பாவக்கான்னு சொல்லுவா. இது 2 எடுத்துட்டு இருக்கேன் இந்த சைஸில். அதை தவிர தேவையான பொருட்கள்: ஒரு கைப்பிடி அளவு கருவேப்பிலை, ஒரு அரை கப்பு தேங்காய் துருவலாகவும் எடுத்துக்கலாம், ஒரு சுண்டைக்காய் அளவு பொடி, அரை டீஸ்பூன் பெருங்காயம், தேவையான அளவு உப்பு, அரை ஸ்பூன் மஞ்சத்தூள், அரை ஸ்பூன் நல்லெண்ணெய். தேங்காய் எவ்வளோ போட்டோமோ அதே அளவு துவரம்பருப்பு எடுத்துட்டுருக்கேன். ஒரே ஒரு வரமிளகாய் எடுத்துட்டுருக்கேன். கசப்பை எடுக்கிறதுக்கு ஒரு சின்ன கட்டி வெல்லம். கொட்டை எடுக்காமையே நறுக்கி வச்சுருக்கேன். சும்மா இந்த மாதிரி ரஃபாக நறுக்கினா போதும். இதை ஒரு பாத்திரத்தில் போட்டுக்கணும். பாவக்காய்க்கு தேவையான உப்பு போடுறேன். அரை ஸ்பூன் மஞ்சள் பொடி போடுறேன். கொஞ்சமாக தண்ணி விட்டு, ஒரு 1/4 டம்ளர் தண்ணி விட்டு இந்த வெல்லத்தையும் அதில் போட்டுக்கலாம். இப்போ வேக வைக்கணும். அது வேகிறதுக்குள்ளேயும் இந்த பருப்பையும் மிளகாயையும் வறுத்து வச்சுக்கலாம். லோ ஃப்ளேமில் வச்சு வறுத்துக்கலாம். அரை ஸ்பூன் எண்ணெய் விட்டுக்கிறேன், நல்லெண்ணெய். இதை லோ ஃப்ளேமில் வச்சு தான் வறுக்கணும். இல்லைன்னா ஒரு சைடு கருகம், மேலே இருக்கிறதெல்லாம் வறுகாமையே இருக்கும். அதனால லோ ஃப்ளேமில் வச்சு வறுத்தோம்னாக்கா எல்லா இடத்துலையும் ஈவனாக வறுக்கும். செவந்து கொடுத்து இந்த பெருங்காயத்தை இதில் போட்டுக்கலாம். தேங்காயையும் கருவேப்பிலையும் போட்டுக்கலாம். அது சும்மா ஒரு வாட்டி இந்த மாதிரி கலரை விட்டுட்டு அடுப்பை ஆஃப் பண்ணி புளியை இதோட போட்டுடணும். எல்லாத்தையும் சேர்த்து அரைச்சுட்டோம்னாக்கா துவையல் ரெடி ஆகிடும். ஆற வச்சு அரைக்கணும். இது வெந்து கொடுத்து அப்போ இந்த தண்ணி இல்லை வத்தணும். அது வரைக்கும் வச்சுக்கணும். தண்ணி கம்ப்ளீட்டாக வத்திடுது. இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். ஆற விடணும். எண்ணெய் ஆற எடுத்து மிக்சிக்குள்ளே ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். பாவக்காய்க்கு தேவையான உப்பு போட்டுட்டோம். இப்போ இதுக்கு தேவையான உப்பு சேர்த்துக்கலாம். முதல்ல நல்லா பொடிச்சுன்னு போட்டு அதுக்கப்புறமா தண்ணி சேர்த்து நல்லா அரைச்சிட்டு அதுக்கப்புறமா பாவக்காயை சேர்த்து அரைக்கணும். இப்போ நல்லா இந்த பதத்துக்கு பொடிச்சிட்டோம். இது கூட தண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக விட்டு நைஸாக அரைக்கணும். நல்லா அரைச்சிட்டோம். இப்போ இந்த பாவக்காயை இதோட போட்டுடலாம். கொஞ்சமாக அலம்பி விட்டுக்கிறேன். இது நல்லா அரைக்கணும். நல்லா அரைச்சிட்டோம்.
பாவக்காய் துவையல் அருமையா ரெடி ஆயிடுத்து. இந்த வீடியோவை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ.